ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அப்னே சாரீஸ் அண்ட் மெஹந்தி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் எலிஃபண்ட்டு. ஸோ எலிஃபண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் இருக்குது. பேபி எலிஃபண்ட் இருக்குது, அப்புறம் வந்து மேரேஜ் எலமெண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன் நல்ல நல்ல டிசைன்ஸாக. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிக் ஹம்ப்பு மாதிரி போட்டு அதில் வளைவாக கொண்டு வரணும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் மெயினு. ஸோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எலமெண்ட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிக் ஹம்ப் மாதிரி கொடுத்துட்டு சைடில் ஒரு ஹம்ப்பு மாதிரி நான் கொடுத்துட்டு அகெயின் நான் வந்து அந்த பிக் ஹம்புக்கு கீழே வேவ் மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். டபுள் வேவ் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் தான் மெயின் இல்லையா, அதுதான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறோம், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சர்டிஃபிகேட்டு மட்டும் அமௌண்ட்டு பே பண்ணால் போதும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நான் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பிக் ஹம்ப் மாதிரி போட்டுட்டு அதுக்கு ஜாயின் பண்ணி சைடில் பிக் ஹம்ப் மாதிரி ரைட் சைடு போட்டுட்டு அந்த காது தான் இல்லையா, அந்த காதுலேருந்து ஜாயிண்ட் ஆகி கீழே கொண்டு வரணும் ஒரு 7 மாதிரி. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே டபுள் வேவ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பு நல்லா பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் மெயின் இல்லையா. ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபி எலிஃபண்ட் இப்போ நான் வரைஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் அதே மாதிரி வரைஞ்சி கட்டுறேன் பாருங்கள். இது வந்து பேபி எலிஃபண்ட் தான். நம்ம வந்து பார்டர் டிசைனில் நான் சொல்லியிருப்பேன். இந்த எலிஃபண்ட்டு இது ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து பிக் ஹம்ப் மாதிரி போட்டுட்டு அப்படியே ஸ்பைரல் மாதிரி கொண்டு வந்து அப்புறம் மாதிரி கொண்டு போகணும். ஸோ இது அவ்வளோதான். இதோடய சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் மெஹந்தியில் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகும். ஃபஸ்ட்டு நான் பிக் ஹம்ப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து லைட்டாக ஹம்ப்பு மாதிரியே கொடுத்துட்டு அதில் மாதிரி டபுள் மாதிரி நான் கொடுத்துட்டு மேலே வந்து ஆஃப் சர்க்கிள் கொடுத்து ஹம்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து போல்டு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம பார்டர் டிசைனுக்குலாம் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்ம இது வந்து ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதிலே வந்து கொடை வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் வந்து டபுள் லைன் போட்டுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொடை மாதிரி வரையணும். ஸோ கொடையில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஹம்ப்புலாம் கொடுத்து நீங்கள் போடலாம். நான் வந்து இதில் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் வந்து கொஞ்சம் டிசைன்ஸு அதிகம் வர மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், 2 பிக் ஹம்ப்பு நான் ஒட்டி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதில் வந்து மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே சைஸில் வரணும், மாறி போச்சு அப்படின்னா உங்கள் டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியும். அதனால தான் 2 சைடுமே வந்து ஈவனாக பண்ணிக்கணும். அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா, ஈக்குவலாக இல்லாமல் இருந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்படி போடுறேன் பார்த்தீங்களா, அந்த சைடு இந்த சைடு. ஸோ 2 சைடுமே ஒரே மாதிரி போடணும். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் லைனில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை போல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான். இதுக்கு சென்டரில் வந்து பெரிய டாட் வச்சுக்கலாம், அதோடைய ஐஸு. அதுக்கப்புறம் ஆஃப் சர்க்கிள் மாதிரி அதோடைய பாடியில் கொடுத்து நம்ம வந்து அதில் ஹம்ப்பு கொடுத்துக்கணும். இந்த மாதிரி தான். ஸோ இதில் ட்ராப்ஸ் மாதிரி வச்சுட்டு ஆஃப் சர்க்கிள் மாதிரி அதோடைய பாடியில் கொடுத்துட்டு அதில் வந்து ஹம்ப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கொடை. இந்த கொடை வந்து நிறைய மாடல்ஸில் இருக்குது. ஹம்ப்பு கொடுத்து ஃபுல்லாக ஹம்ப்ஸ் கொடுத்து வரும், ஃபுல்லாக டிசைன் கொடுத்து வரும், இல்லை ஃபுல்லாக வந்து லைன்ஸ் போட்டு ஃபில்லிங் கொடுத்த மாதிரி வரும். நான் வந்து லைன்ஸ் போட்டு ஃபில்லிங் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சிம்பிளாகவே கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கும்போது நம்ம வந்து அதில் கொஞ்சம் கிராண்டான டிசைனாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் சிம்பிளாகவே கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து பாருங்கள், கீழே வந்து அந்த வேவ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து டபுளாக கொடுத்துட்டு டபுள் வேவ் லைன் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து நம்ம போல்டு பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் சர்க்கிள் மாதிரி போட்டு அதை வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து ரிட்டன் வந்து சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எலிஃபண்ட்டு வரையணும். இப்போ நான் இதில் பாருங்கள் ஹம்ப்பு கொடுக்குறேன். அது உள்ளேயே வந்து குட்டி குட்டியாக ஹம்ப்பு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி ஹம்ப்பு கொடுத்துட்டு இதில் சிங்கிள் ஸ்பைரல் கொடுத்துக்கலாம், அப்படிலாம் ஹம்ப்பு ப்ளஸ் ஸ்பைரல் கொடுத்துக்கலாம். நம்ம அப்படி இல்லைன்னா சர்க்கிள் கொடுத்து அதில் வந்து நீங்கள் ஹம்ப்பு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்குது. நான் வந்து இதில் சிம்பிளாகவே கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கணும்.
நெக்ஸ்ட்டு அந்த லைன்ஸை வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கணும். போல்டு பண்ணிங்க நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தான். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிங்கிள் லைனில் டிசைன் போட்டுக்கணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டிசைனை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதில் ஃபில்லிங் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை லைன்ஸை வந்து போல்டு பண்ணுறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு அதை பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேபி எலிஃபண்ட்டு நான் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி வேவ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழேயே ரைட் சைடு நீங்கள் கீழே இன்னொரு ஹம்ப்பு மாதிரி பிக் ஹம்ப்பு மாதிரி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நேராக அதுக்கு கீழே வேவ் மாதிரி நான் அதாவது ஆப் சர்க்கிள் மாதிரியான இதை கொண்டு வந்துட்டு கீழே அப்படியே சும்மா அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் வேவ் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நேராக கொண்டு வந்துட்டு அதை மாதிரி கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 7 மாதிரி கீழே கொண்டு வந்துக்கணும். ஸோ இந்த இடமும் கொஞ்சம் மெயின் ஈவனாக வரணும். ஸோ ஒரே லைனில் வரணும். மேலே கீழே அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்னா உங்களுக்கு டிசைன் வந்து மாறி போகும், அதாவது நல்லா இருக்காது. நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த எலிஃபண்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் ஹார்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன், ஏன்னா இது வந்து பேபி எலிஃபண்ட். நெக்ஸ்ட்டு அதோடைய தும்பிக்கை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நான் ஷேடு கொடுத்துக்கிறேன், லைட்டாக ஷேடு கொடுத்துக்கிறேன். ஷேடு கொடுத்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி அதோடைய காலிலையும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதோடைய ஃபேஸ் அதோடைய ஐஸுக்கு வந்து நான் வந்து பெரிய ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து இது கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அதோடைய காதெல்லாம் இயர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேபி எலிஃபண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேபி எலிஃபண்ட்டு போடணும். அதுக்கப்புறம் அதோடைய வால் வரையணும். பேக்கில் சின்னதாக அதோடைய வால் வரையணும். உங்களுடைய ஃப்ளோ கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுடைய கையால் அதை தொடச்சி விட்டுக்கோங்க. அப்படின்னா ஒரு டிஷ்யூ அப்படின்னா ஒரு துணியில் நீங்கள் அதை அடிக்கடி தொடச்சி விட்டுக்கிறது நல்லது, ஏன்னா ஃப்ளோ வந்து நம்மளுக்கு இதாகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் பேபி எலிஃபண்ட் தான். வேவ் மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். நம்ம வந்து அது ரைட் சைடு வந்து தும்பிக்கை லெஃப்ட் சைடு தும்பிக்கை வர மாதிரி இருக்குது. இதில் வந்து ரைட் சைடு தும்பிக்கை போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வேவ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அதை ஒட்டியே வந்து வேவ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு கீழேயே அந்த தும்பிக்கைக்கு அந்த தலையிலேருந்து தும்பிக்கைக்கு கீழே ஒரு 7 மாதிரியான வேவ் லைன் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நேராக வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு முக்கியம், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன்னா அதோடைய கால் இருக்குது பார்த்திங்களா, அது ஈவனாக வரணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது மிஸ்டேக் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோடைய கால் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான். இது மேலே வந்து க்ரௌன் இருக்கிற மாதிரி நம்ம வரைய போகிறோம். தலைக்கு மேலே க்ரௌன் இருக்கிறது, அந்த க்ரௌனு இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோடைய இந்த டிசைன் வந்து முடியுது. சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதோடைய தும்பிக்கைக்கு மேலே ஒரு ஹார்ட் இருக்கிற மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த இயர்ஸு தும்பிக்கையெல்லாம் வந்து நீங்கள் ஷேடு கொடுத்துக்கோங்க. லைட்டாக ஷேடு கொடுத்தா போதும், ரொம்ப வேண்டாம். லைட்டாக ஷேடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு கீழே நீங்கள் வந்து அந்த லீஃப் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அதோடைய வால் கரெக்டாகிடும். ஸோ அவ்வளோ. இதை பற்றின டவுட் இருக்கா? இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ வந்து போன கிளாஸில் வந்து நான் ஃப்ளவர் நடத்தியிருப்பேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஃப்ளவர்ஸ் வராதிங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிகம்ப் மாதிரி கொடுத்து நேராக கொஞ்சம் வேவ் மாதிரி கொண்டு வந்து ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு அதை கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதோடைய காது வரையணும். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நல்லா. அடுத்து அதோடைய தும்பிக்கை வரையணும் உள்ளே வந்து நீட்டாக. வரைஞ்சதுக்கப்புறம் அதோடைய காது இருக்குது, அதுக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா, அதோடைய கழுத்து, அதாவது அந்த தலைப்பகுதி, அதுலேருந்து நேராக லைட்டாக வேவ் மாதிரி நீங்கள் கொண்டு வந்துருக்கணும். நீங்கள் எந்த மாதிரியான வேவ் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்ப வேவ் லைன்லாம் கொடுத்துருக்கக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு அதோடைய கால் இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி இருக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு அதோடைய கால் சைடில் இருக்கிற மாதிரி, அது கால் வந்து எடுத்து முன்னாடி வச்சு நடக்கிற மாதிரி, அதோடைய காதில் இருந்து நேராக நீங்கள் அதோடைய பாடி வரணும். 7 மாதிரி கொடுத்துக்கோங்க. டா தமிழில் டா, இங்கிலீஷில் 7 இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே பா மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடியும் லைட்டாக பா மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக அது பெண்டு பண்ணி அந்த லைன் போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த காலில் வந்து நீங்கள் அந்த ஹம்ப்பு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த எலிஃபண்ட்டு
அவுட்டு சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்சைடு வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதோடைய வால் வரைஞ்சிட்டு அதில் வந்து அந்த லீஃப் கொடுத்துக்கலாம். லீஃப் மாதிரி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதில் லைட்டாக ஷேடு பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த எலிஃபண்ட்டு முடிஞ்சது. இதில் வந்து இந்த மாதிரி மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலிஃபண்ட்டுக்கு மேலெல்லாம் துணி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த துணி தான். நெக்ஸ்ட்டு அதோடைய ஐஸு. ஸோ இந்த ஐஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் வந்து அதை உங்களுக்கு கிளியர் சொல்கிறேன், அந்த ஐஸ் எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி. டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது அதோடைய ஐஸு. அது வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் போல்டு பண்ணிக்கோங்க, திக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்பைரல் ஃபஸ்ட்டு நான் வந்து ஹம்பு கொடுத்துக்கிறேன். ஹம்பு கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் ஸ்பைரல் கொடுத்துக்கலாம், அப்படின்னா ஹம்பு ப்ளஸ் ஸ்பைரல் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்பைரல் மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா கொடுத்துக்கலாம். நான் வந்து டபுள் லேயர் வந்து ஹம்பு கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி தோணும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் லைன் போட்டுட்டேன். டபுள் லைன் போட்டுட்டு அதை வந்து போல்டு பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல லைட்டாக கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நான் போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நான் ஸ்பைரல் கொடுக்குறேன். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்பைரல் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நார்மல் ஸ்பைரல் கொடுத்து ஹம்பு கொடுத்து அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய சாய்ஸ் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குறது தான் இதில் டிசைன். அதெல்லாம் லைன் மாதிரி போட்டுட்டு ஒரு லைனில் ஷேடு, ஒரு லைனில் டாட்டு, அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து ஃபில்லிங் டிசைன் நடத்தும் போது இந்த ஸ்பைரல் போட்டிருப்பேன். அதில் நிறைய பேர் நிறைய விதமாக வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. நிறைய இடத்துல கேப் இருந்துச்சு. இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ கேப் அங்கங்கே கேப் இருக்கா, அந்த கேப் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கேப் இருக்குது, அப்படியே அந்த இடத்துல வந்து நான் போல்டு பண்ணிக்கிறேன். சுத்த மாதிரி தான் வந்து நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சு அப்படின்னும் போது நம்மளுக்கு ஹென்னா ஸ்ட்ரெயிட் கிடைக்கும் போது அந்த இடத்துல கேப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த கேப்லாம் தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் போல்டு, அதாவது ஃபில்லிங் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அகெயின் சிங்கிள் லைன் தான் போட, நீங்கள் டபுள் லைன் போட்டு கூட ஹம்பு கொடுத்துக்கோங்க. ஹம்பு கொடுத்துட்டு அதில் நீங்கள் டாட் கூட வச்சுக்கலாம். அந்த ஹம்புக்கு மேலே நீங்கள் டாட் வச்சாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த டிசைன், இந்த எலிஃபண்ட்டு இதோடய முடியுது. ஸோ அங்கங்கே நீங்கள் லைட்டாக ஆரஞ்சு ஷேடு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நார்மல் ஷேடு கொடுத்துக்கலாம், அப்படின்னா ஆரஞ்சு ஷேடு பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஷேடு கூட நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். ஸோ இந்த எலிஃபண்ட்டுக்கு மேலே கொடை வர மாதிரி வரையலாம். நான் அந்த டிசைன் இதில் போடணும்னு நினச்சேன், பட் முடியல. ஆனால் இதில் வேறு மாதிரி டிசைன்ஸை நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு டிசைனை மட்டும் என்னால் போட முடியல. நெக்ஸ்ட்டு இது வந்து எலிஃபண்ட்டோடைய ஃப்ரண்ட்டு ஃபேஸு. ஹம்பு மாதிரி கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ சாரி, இதில் ஃப்ரண்ட்டு ஃபேஸ் இல்லை, சைடு தான். ஸோ இது கையில் வந்து மாலை வச்ச மாதிரிலாம் கூட வரும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் தும்பிக்கை வரைஞ்சிட்டு பாதியிலே கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. சாரி. எப்போவுமே வழக்கமாக நடக்கிற மாதிரி நடந்துருச்சு. ஸோ எப்படி எலிஃபண்ட் வரைஞ்சிருப்போம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அந்த மாதிரி தான். அதோடைய வால் வரைஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி வால் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அது உள்ளே வந்து ஷேடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரையணும். ஸோ புரியுதா? இல்லை இந்த டிசைன் வரல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நீங்கள் வந்து 10 டைம் 5 டைம் ஏன் 100 டைம் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பென்சிலால் இல்லை பெண்ணால் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மெஹந்தியால் போட்டால் போதும். அவ்வளோதான். இதுக்கு தலையில் வந்து சர்க்கிள் மாதிரி போட்டு அதில் வந்து நம்ம வந்து ஹம்பு கொடுத்துக்கணும். ஏன்னா அதோடைய தலையில் வந்து நகைலாம் போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி அதோடைய காதில் வரையது வந்து ஜுவல்லு நகை. ஸோ அதுதான் அது இயரிங். நெக்ஸ்ட்டு இதுலேயும் அதே மாதிரி தான், நம்ம ஃபஸ்ட்டு எலிஃபண்ட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபில்லிங் கொடுக்குறோம். ஸோ நான் கொடுக்குற மாதிரிலாம் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கணும் கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இது உள்ள ஃபில்லிங்ஸு கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் டபுள் லைன் போட்டுட்டேன். டபுள் லைன் போட்டுட்டு அதில் வந்து ஹம்பு கொடுத்துக்கிறேன்.
ஸோ அவ்வளோ இந்த மாதிரி ஹம்பு கொடுத்துக்கலாம். ஹம்பு கொடுத்துட்டு அது மேலே நான் வந்து பிக் ஹம்பு கொடுக்குறேன். பிக் ஹம்பு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து அதை ஒட்டியே வந்து நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு அதை வந்து போல்டு பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இன்னொரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேவ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதில் வந்து டாட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அந்த வேவ் லைனில் டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு கீழே இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஃபில்லிங் கொடுத்தா கொடுத்துக்கலாம், இல்லைனா அது உள்ளே ஹம்ப் கொடுத்தா கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். நான் வந்து அதில் ஃபில்லிங் கொடுக்குறேன். ஸோ இன்னொன்று வந்து நம்ம ஹம்ப்பு ப்ராக்டிஸ் ஆகாதவங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. லைனாக குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கு கீழே வந்து குட்டி குட்டியாக டாட் வச்சு அந்த டாட் ஒட்டி 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 போடணும். நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். செகண்ட் மெத்தட் இருக்குது. லைட்டாக லைன் போட்டு அந்த லைன் மேலேயே நீங்கள் வந்து ஹம்ப்பு போடலாம். ஸோ அந்த மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்து டபுள் ஆப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து நான் ஹம்ப்பு கொடுத்துக்கிறேன். இது வந்து அந்த எலிஃபண்ட் கழுத்தில் போட்டிருக்கிற நகை ஜுவல்லு, அதுதான் இது. கொடுத்துட்டு இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து அந்த மணி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மணி மாதிரியான இதுதான் இதில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு கீழே கொடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து எலிஃபண்ட்டோடைய ஃப்ரண்ட்டு ஃபேஸு எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹம்ப்பு மாதிரி கொடுத்துட்டு ஆப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதில் இருந்து நீங்கள் அந்த எப்படி சொல்கிறது வேவ் மாதிரியான இது கொடுத்துட்டு அதில் வந்து ஜிக்ஸாக் மாதிரியான லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை ஒட்டியே நீங்கள் வந்து அந்த தும்பிக்கை வரும் இல்லையா, அதை வந்து நீங்கள் வேவ் மாதிரி அதாவது 7 மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து ஹார்ட் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழேயே வந்து அதோடைய இது வர மாதிரி பாடி வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் 7 மாதிரி போட்டுட்டு அதில் மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வேவ் மாதிரி கொடுத்து வளைஞ்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய காலை நீங்கள் வரையணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அது ஒரு காலை வச்சு ஒரு காலை தூக்கி நடக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் அதோடைய இது வரும். ஸோ இந்த பாடி கொஞ்சம் பெருசான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நீங்கள் கொஞ்சம் குட்டியாக வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோடைய வால் தான் வரைகிறோம். இன்னொரு டாபிக் நான் போடுவேன், அது போடும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். நான் வந்து அதை அழிச்சிட்டேன், ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் அழிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு உள்ளே கொடுக்குறேன். அதுக்கு மேலே போடுற துணிக்கு வந்து நான் வந்து டிசைன் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து டபுள் லைன் போட்டு அதுக்கு உள்ள கிராஸாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கிரிட் லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். கிரிட் லைன் மாதிரி கொடுத்துட்டு அதை நீங்கள் ஷேட் பண்ணிக்கிற மாதிரினா போல்டு பண்ணிக்கிற மாதிரினா போல்டு பண்ணிக்கலாம். அப்படின்னா அதுக்குள்ளே டாட் வைக்கிற மாதிரினா கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் வந்து இதில் ஹம்ப்பு கொடுத்துக்கிறேன். ஸோ ஹம்ப்பு கொடுத்துட்டு டபுள் ஹம்ப்பாக நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வரத்தில் ஸ்பைரல் கொடுக்குறேன். ஸோ நான் எப்படி ஸ்பைரல் கொடுக்குறேன்னு பாருங்கள். கேப் இருக்கக்கூடாது, கேப் இல்லாமல் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது கேப் இருக்கிற இடத்துல நீங்கள் போல்டு பண்ணிக்கணும். ஸோ புரியுதா நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போல்டு பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு அதில் நீங்கள் டபுள் லைனாக கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ஹம்ப்பு கொடுத்து அதில் டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஷேடு பண்ணணும். இந்த மாதிரி ஷேடு பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஷேடு கொடுத்துடக்கூடாது. லைட்டாக நீங்கள் ஷேடு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது கொஞ்சம் 3D லுக்கில் கிடைக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து லைட்டாக லைன் மாதிரி நான் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு கீழே சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு சர்க்கிளுக்கு உள்ள டாட் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து எலிஃபண்ட்டோடைய பேபி எலிஃபண்ட்டோடைய ஃப்ரண்ட்டு ஃபேஸு. பெரிய எலிஃபண்ட்டு ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து பேபி எலிஃபண்ட்டுக்கும்
பெரிய எலிஃபண்ட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதோடைய தலையிலுமே வந்து அந்த நகை போட்டிருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் அந்த டிசைன்ஸ்லாம். எலமெண்ட்ஸு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாமே வரைகிறது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வரைய வராது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7 மாதிரி, அதாவது எஸ் மாதிரியே நான் போட்டுட்டு அதோடைய காது வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே காதை ஒட்டிய வேவு மாதிரி கொடுத்துட்டு அதோடைய தும்பிக்கையை வரைஞ்சிட்டு இதோடைய பாடி நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில் மாலை வச்சுட்ருக்கிற மாதிரி, அந்த எலிஃபண்ட்டு மாலை வச்சுட்ருக்கிற மாதிரி நான் எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டாப்பிக்கை விட்டுட்டோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ டிசைனுக்கு அடுத்தது பேரட் டிசைன் தான் வரும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன் அடுத்துட்டு எலிஃபண்ட் டிசைனுக்கே வந்துட்டேன். ஸோ பேரட் டிசைன் நான் பார்க்கவே இல்லை. நம்ம வந்து எலிஃபண்ட் டிசைன் முடிச்சுட்டு பேரட் டிசைன் பார்க்கலாம். இதோடைய பாடி வரைஞ்சிட்டு இது இந்த மாதிரி சாஞ்ச மாதிரி நீங்கள் வந்து ஒரு டாட்டாக வச்சுக்கோங்க. டாட்டாக வச்சுட்டு அதில் வந்து ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. சுற்றியும் ஹம்ப்பு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதை சுற்றி ஆப்போசிட்டில் ஹம்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி ஹம்ப்பு கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் மாலை மாதிரி தெரியும். அதுக்கு கீழே வந்து நான் லோட்டஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த லோட்டஸ் வேணாலும் இந்த இடத்துல எந்த லோட்டஸ் வரைஞ்சாலும் நிறைய விதமாக இருக்குது இல்லையா, அதனால் நீங்கள் நார்மல் லோட்டஸே வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிசைன் முடியுது. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரைடுக்கு தேவையான எலிஃபண்ட்டில் நான் வந்து 4 நடத்திட்டேன் இல்லையா. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் நான் வந்து ஹம்ப்பு கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 6ன்னு நினைக்கிறேன். 6 என்னன்னு தெரியல, வர வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஸோ இத்தனை எலிஃபண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைடுக்கு போகிற எலிஃபண்ட்டு. அட் த சேம் டைம் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர்லேயே வந்து பேபி எலிஃபண்ட் வரைஞ்சிருப்பேன். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த எலிஃபண்ட்டு முடியுது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங்கு உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணாலும் இதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அது வந்து உங்களுடைய சாய்ஸாக கூட இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெஹந்தியில் போட்டால் போதும். ஸோ அவ்வளோதான், அதோடய முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்டார்ட் அப் டிசைன். ஸோ எல்லா எலிஃபண்ட்டுமே வந்து ஸ்டார்ட் அப் டிசைனில் தான் வரும். ஆனால் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு போடுறேன் எந்த மாதிரி போடணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனுக்கு ஒசரம் நீங்கள் வந்து டாட்டாக வச்சுக்கோங்க. டாட்டாக வச்சுட்டு மெஷர்மெண்ட் உங்களுக்கு அது. நெக்ஸ்ட்டு வந்து மேலே நான் யூ மாதிரி போடும் பாருங்கள், ஆஃப் சர்க்கிள் ஆர் ஹம்ப்பு, இந்த மாதிரி ஒரே லைனில் நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரே ஈவனாக உங்களுக்கு அந்த எலமெண்ட்ஸ் வந்து வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது அன்ஈவனாக தெரியும், மிஸ்டேக் ஆகிடும். அதுக்காக நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் வரைவேன். ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்துன்னா அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு சைடு வரைஞ்சிடுவேன். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அடுத்த சைடு வரையும் போது நம்மளுக்கு வந்து அது மாறும். ஸோ ஒரு சைடு வரைஞ்சிட்டு அடுத்தது அதே டிசைனை அந்த பக்கம் போடும்போது நம்மளுக்கு அந்த டிசைனும் கரெக்டாக வரும். ஸோ நம்ம செகண்ட் ஷீட்டில் போட்ட அந்த டிசைன் தான் இது, அந்த தும்பிக்கை வளைஞ்சி இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இதில் இயர் நான் வரைஞ்சிக்கிறேன். இயர் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு அதோடைய பாடி வரைய போகிறோம். அந்த இயரை ஒட்டியே நீங்கள் டா மாதிரி கொண்டு வரணும், 7 மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து நீங்கள் பா மாதிரி போடணும். போட்டு வேவு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு பா மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அந்த இயர்ஸை ஒட்டியே நீங்கள் வந்து ஒரு வேவு மாதிரி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைனு பார்த்தீங்களா, அந்த எலிஃபண்ட்டு உங்களுக்கு தெரியுதா. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறேன், நீங்கள் லைன் போடும்போது பாதியிலே உங்களுக்கு ஃப்ளோ கட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும், பாதியிலே போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாட்டு ஒரு மாதிரி தெரியும், நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு நீட்டாக தெரியாது. இப்போ பாருங்கள் நான் எப்படி வரைகிறேன் பார்த்தீங்களா, ஒரே மாதிரி வரணும், ஈவனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டு தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு கீழே வந்து நான் பா மாதிரி கொடுத்துட்டு ஒரு வேவ் மாதிரி கொடுத்துட்டு அகெயின்
இன்னொரு பா மாதிரி கொடுத்துக்கணும். அந்த இயர்ஸில் இருந்து ஒரு வேவ் மாதிரி நீங்கள் கொண்டு வந்து அது கூட ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி அந்த இன்னொரு பா மாதிரி கொண்டு போய் அதோடைய காலில் ஜாயின் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த எலிஃபண்ட்டு அவுட் சைடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேவ் மாதிரி டபுள் லைன் போட்டு அதை ஒட்டியே வேவ் மாதிரி கொடுத்துட்டு அந்த அம்பரலா நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த அம்பரலாவுக்கு உள்ளே நீங்கள் வந்து எனி டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம், ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாமே நீங்கள் ஹம்பு கொடுத்துக்கலாம், அப்படிலாம் ஃபுல்லாமே வந்து நீங்கள் ஸ்பைரல் கொடுத்துக்கலாம், அப்படிலாம் லைனு நம்ம பீக்காக் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஆப் சர்க்கிளு, ஹம்ப்பு, திக் லைனு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதுலேயுமே நான் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம கொஞ்சம் கிராண்டான டிசைன் பார்ப்போம். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் எப்படி போடணும் அப்படின்றத. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வேவ் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து நான் அதுக்கு கீழே வந்து ஹம்ப்பு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து அது ஃபுல்லாமே வந்து இப்படி லைட்டாக ஆரஞ்சு ஷேடு மாதிரி கொடுத்துட்டேன். சிம்பிளாகவே நான் முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த டிசைன் கொடுத்துருங்க. நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து கொஞ்சம் கிராண்டானதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு டிசைன்ஸு கூட இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹம்ப்பு ஸ்பைரல் கொடுத்து அந்த எலிஃபண்ட்டு வரும். நல்லாயிருக்கும் அந்த டிசைனு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் அதை போடுறேன். நெக்ஸ்ட்டு இதோடைய ஐஸ் தான் 7 மாதிரி போட்டு அதில் டாட் வைக்கணும். நான் எப்படி வரைகிறேன் பாருங்கள். இந்த ஐஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி வரையணுன்றத சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு உள்ளே வந்து பா மாதிரி கொடுத்துட்டு அதோடைய வால் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு உள்ளே வந்து ஃபில்லிங்ஸு கொடுத்துக்கலாம். ஸோ இந்தமாரி நான் வந்து டபுள் லைன் போட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரியான ஃபில்லிங்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு காதில் மாட்டியிருக்கிற அந்த கம்மல். ஸோ யானைக்கு அந்த இடத்துல தான் கம்மல் மாட்டியிருப்பாங்க இல்லையா, கீழேயா மேலேயான்னு தெரியல. பட் நான் படிக்கும்போது எனக்கு மேலே தான் வரைஞ்சி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். அந்த தும்பிக்கையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஷேடு பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி லைவ் ஷேடு கொடுத்துட்டு நான் வந்து அதுக்கு உள்ளே வந்து ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்பு தான் இதுக்கு உள்ளே கொடுக்குற ஃபில்லிங்ஸை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு ஃபில்லிங்ஸு கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கசாமுசான்னு தெரியும், ஆனால் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயின் கிடைக்கும்போது செம்ம நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நடத்தின கிளாஸை வச்சு உங்களுக்கு தோன்ற டிசைனை வரைஞ்சி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்பு நான் வந்து இதில் கொடுத்துட்டு கேப்பில் வந்து நீங்கள் வந்து போல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி போல்டு பண்ணிக்கணும். கேப் இருக்குதேன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நீங்கள் அந்த இடத்துல போல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோடைய காலில் வந்து நம்ம வந்து ஹம்ப்பு கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து அதுக்கு கழுத்துக்கு போட்டிருக்கிற மணி மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். ஹம்ப்பு கொடுத்து அதுக்கு கீழே மணி தொங்குற மாதிரி. ஸோ அகெயின் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் நான் வந்து பண்ணுறேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிரிட் டிசைன், ஃபில்லிங் டிசைன் அதெல்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 4 லைன் கொடுத்துட்டு அதில் வந்து திக் லைன் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் டபுள் லைன் கொடுத்து டபுள் ஹம்ப்பு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இதில் சிங்கிள் லைன், திக் லைன், அடுத்தது சிங்கிள் லைன் ப்ளஸ் டபுள் ஹம்ப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டிசைனை போடணும். இதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைனை ஒட்டி அந்த எலிஃபண்ட் வந்து நிற்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் லைன்ஸுக்கு மேலே இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது. லைன்ஸை ஒட்டி போடணும். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு போட்டேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி போடணும், எப்படி போட்டால் நல்லாயிருக்கும், எந்த இடத்துல போடுறதுக்கு எந்த மாதிரியான ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிவிடுவேன். ஸோ நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்குற இடத்துல ஃபில்லிங்ஸ் கொடுத்து போடுற டிசைனில் கேப் விட்டு போடணும். ஃபில்லிங்ஸ் கொடுக்காத டிசைனில் ஃபில்லிங்ஸ் கொடுத்து போடணும். ஸோ புரியாது, நான் நடத்தும் போது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, இதில் வந்து ஹம்ப்பு கொடுத்துட்டேன். அந்த ஒயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டு அதில் வந்து அதுக்கு கீழே வந்து ஒரு லைன் போட்டு அதில் வந்து வேவ் லைன் மாதிரி நான் கொடுத்துட்டு அதை வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இது ஒரு அதுக்கு கீழே ஒரு பார்டர் டிசைனாக ஆகிடுச்சு. அதுக்கு கீழே வந்து நீங்கள் கிரிட் டிசைன் ஆர் ஃபில்லிங் டிசைன் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம்.
ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ லாஸ்ட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு எலிஃபேண்ட்டோட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான் எடுக்கிறோம். ஸோ கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸ் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சிலால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெஹந்தியில் போடுங்க. ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எலிஃபேண்ட்டோட மீட் பண்ணலாம். பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ இதோடைய இந்த கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.